ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செலவே இல்லாமல் சூப்பரான பட்டம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் பண்ண போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக பறக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா நார்மல் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீசஸ் இருக்குல்ல, இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும் பேப்பர். அதுக்கடுத்து இந்த மாதிரி தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தென்னங்குச்சி இதை ஃபஸ்ட்டு சென்டரில் வைக்கணும். இது சென்டரில் கரெக்டாக இருக்குது. எந்த ஷேப்புக்கு வர வரைக்கும் இருக்கோ அதை வெட்டி எடுத்துக்கோங்க, உடச்சிக்கோங்க. இந்த தென்னங்குச்சி இது சென்டரில் வர குச்சி. அதுக்கடுத்து சைடில் இப்போ குச்சி வைக்கிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் 2 குச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த ஷேப்பில் எப்படி வருதோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வில் ஷேப்பில் இது இங்கேருந்து இந்த அளவுக்கு வருது. ஸோ இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென்னங்குச்சி பார்த்திங்கன்னா ஒன் சைடு பெருசாக இருக்கும், ஒன் சைடு சின்னதாக இருக்கும். ஸோ அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் அந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஒட்டின பிறகு நடுவில் இந்த எப்பொழுதும் போல் நார்மல் குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது பேப்பர், சின்ன பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண பேப்பரில் கம் தடவி ஒட்டிடுங்க. இப்போ கம் தடவிட்டேன். இதை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ரெண்டு இதை வச்சாச்சு. இப்போ மூணாவது இந்த இது இங்கே ஒட்டியாச்சு. இப்போ இந்த இதை நம்ம ஓட்ட போகிறோம். இந்த ஒட்டுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த டைரெக்ஷனில் வச்சு பாருங்கள். இப்போ இங்கே கரெக்டாக செட் ஆகுது. அடுத்து ஃபஸ்ட்டு இங்கே ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி தான். கம் தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் ஒட்டிக்கோங்க. நடுவில் இங்கே இங்கே ஒட்டிக்கோங்க. இப்போ இங்கே நடுவில் ஒன்று ஒட்டிட்டேன். இப்போ சுற்றி இங்கே இந்த டைரெக்ஷனில் இங்கே எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கோங்க. இப்போ எங்கெங்கன்னா சும்மா கேப் இருக்கோ, கொஞ்சம் வந்துடும் தெரியுதோ, அங்கங்கே ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம பட்டத்தில் பாதி இது முடிச்சாச்சு. இதுக்கு வால் வைக்கணும். அதுக்கும் நீங்கள் இது மாதிரி நியூஸ் பேப்பரையே கட் பண்ணிவிட்டு இதுக்கு வால் ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி டேப் இது வச்சுட்டு வால் ஒட்டியாச்சு. இப்போ பட்டம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் முக்கியமான வேலையே இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நூல் கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நூல் வந்து பொசிஷனில் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பட்டம் வந்து நீங்கள் கட்டிட்டு இப்படி தொங்க விட்டிங்கன்னா பட்டம் வந்து ஸ்டெடியாக நிற்கணும். அப்படின்னா தான் காற்றுல வந்து மேலே போகிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த பட்டத்தில் கயிறு கட்டுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துகிட்டே இதுக்கு பக்கத்தில் இந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து டபுள் ஹோல் போட்டுக்கோங்க. டபுள் ஹோல் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி மாஞ்சாங்கயிறு வாங்கக்கூடாது. இதுக்கு வந்து பட்டம் விற்கிற கயிறுனே இருக்கும், நூல்னே, அதையே வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இது வந்து தையல் மிஷின் கூட நூல், இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டபுளாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க இங்கே சைடு. இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த சைடு விட்டுட்டேன். அதை அப்படியே டபுள்ஸ் ஆப்போசிட்டில் சைடு இது பண்ணிவிட்டு அதை அந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துடுச்சு. இது இங்கேனுக்குள்ளேயே ஒரு நாட் போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கேனுக்குள்ளேயே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டுட்டேன். இப்போ வந்து கையில் உங்களுக்கு அதாவது இந்த பட்டத்தோட எண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த எண்டில் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக்கு கொஞ்சம் கீழே இங்கனக்குள்ளே இன்னொரு நாட் கண்டிப்பாக போடணும். இங்கனக்குள்ளே டபுள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடும் இதே மாதிரி நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நாட் இருக்குது, இந்த சைடும் நூல் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த நூலை வந்து எந்த சைடுனா இப்போ இந்த இதுக்கு இங்கே பார்த்துக்கோங்க. இந்த நூலை வந்து இங்கே வச்சு பாருங்கள், இங்கனுக்குள்ளே பிடிச்சிக்கோங்க. இந்த நூலை இங்கே வச்சு பாருங்கள், இந்த இதோட இதையும் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பட்டத்தை எடுத்து தூக்கி பாருங்கள். இப்போ வந்து பட்டத்தை தூக்கி பாருங்கள். தூக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமமாக நிற்கும். இந்த நூலை வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா சமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி சமமாக நின்றுச்சுன்னா தான் பட்டம் வந்து இப்போ காற்றுக்கு பறக்குதுன்னு வைங்களேன். பறக்கும் போல் கரெக்டான இதில் வந்து நம்ம மேலே ஏற்றுறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பட்டத்தில் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி விட்டிங்கன்னா சமமாக நிற்கும். எந்த இதுவும் இல்லாமல் இப்படி வச்சாலும் சமமாக வரும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் காற்றடிக்குது, நீங்கள் காற்றடிக்காத ஏரியாவில் செஞ்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். இதுதான் இந்த இதுலேயும் முக்கியமானது. இப்போ வந்து அதை எங்கே வந்து கரெக்டாக நாட்டில் கரெக்டாக இதாக இருக்கோ அங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கா? ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், சமமாக பட்டம் நிற்கிது. இதுதான் இதில் முக்கியமானது. இங்கே நான் நாட் போட்டுட்டேன், இன்னொரு நாட்டு கூட போட்டுக்கிறேன். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் நூல் கட்டுறது எங்கே கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நூலையே நான் கட்டுறேன்னு வைங்களேன்.
இந்த நூலை வந்து இங்கே கட்டணும். இந்த பட்டத்தில் வந்து இந்த இடத்துல இந்த நாட்டுக்கு மேலே வந்து இங்கே கட்டணும். நீங்கள் நூலை இங்கேயும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். போட்டாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டை செய்கிறது. இது வந்து எப்படி பறக்குதுன்னு நான் ஈவினிங் வந்து பறக்க வச்சு செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டீங்களா? இறங்கிருச்சுனா இறங்கிருச்சு.